திமுக காரன் ஏதாவது தப்பு பண்ணா மட்டும் இந்த மீடியாக்காரங்க ஒருத்தன் கூட வாயை திறக்க மாட்டேங்கிறானுங்க. ஒருத்தன் இல்லாம வாயை பொத்திக்கிட்டு இருக்கானுங்க. ரீசெண்டா நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பக்கத்துல திமுக கட்சி நிர்வாகி ஒரு கேவலமான வேலையை பார்த்து வச்சிருக்கான். அது என்னன்றத சொல்றேன். அதுக்கு முன்னாடி திமுக அவன் என்ன பதவியில் இருக்கான்னு சொல்றேன். பேரூர்ல மாணவர் அணி துணை அமைப்பாளரா இருக்கான். அவன் பேரு கோகுல்ராஜ். இந்த நாய் என்ன தெரியுமா பண்ணிருக்கு, ஒரு 5-6 பேர் கூட சேர்ந்துக்கிட்டு போதை பொருள், போதை மாத்திரை, போதை ஊசி, கஞ்சா இந்த மாதிரி பொருள் எல்லாம் வித்திருக்கான். காவல்துறைக்கு தெரிஞ்சு உடனடியாக நடவடிக்கை எடுத்து கைது பண்ணிட்டாங்க. இந்த விஷயத்தை நான் ஏன் சொல்றேன்னா, காவல்துறை கைது பண்ணிட்டாங்க. ஆனா இந்த விஷயம் முழுக்க முழுக்க பத்திரிகையில மட்டும்தான் வெளியா இருக்கு. ஒரு ஊடகம் கூட டிவிலையும் சரி இதை டெலிகாஸ்ட் பண்ணவே இல்லை. போட வேண்டியதுதானே, திமுக நிர்வாகி போதைப் பொருள் கடத்தல், திமுக நிர்வாகி போதைப் பொருள் விற்பனை, திமுக நிர்வாகி போலீசிடம் வசமாக சிக்கினார் அப்படின்னு சொல்லிட்டு போட வேண்டியது தானே. ஏன் ஒருத்தம் கூட போட மாட்டேங்கிறீங்க? ஆதாரம் வேணுமா? இந்த ஆதாரம் தானே நான் காட்டுறேன் வாங்க. நான் மக்கள்கிட்ட பொதுவான ஒரு கேள்வி கேட்கிறேன். இதே விஷயம் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவங்க இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ஒரு வேலை பண்ணிருந்தா இந்த மீடியாக்காரங்க என்ன வேலையை பார்த்திருப்பாங்க நீங்களே சொல்லுங்க. சாதாரண தளபதி விஜய் அவர்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு தொண்டர்கள் மரத்த மேல ஏறி பார்த்தாவே அதை எப்படியெல்லாம் கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி பிம்பப்படுத்தி காட்டுவான்னு சொல்லிட்டு மக்களுக்கு நான் சொல்லி தெரிய வேணாம். அந்த அளவுக்கு வன்மத்தில் இருக்கானுங்க. நான் சொல்லக்கூடாது, அந்த அளவுக்கு இருக்கானுங்க. ஆனா ஏன் இவ்வளவு பெரிய விஷயத்த போட மறுக்கிறானுங்க? இவ்வளவு ஆதாரம் இருக்குல்ல, ஏன்பா போடுற? பத்திரிகையில் மட்டும் ஏன்பா போடுறீங்க? ஏன் டெலிகாஸ்ட் பண்ண வேண்டியதானே? பண்ண மாட்டானுங்க. ஒரு 5 மாசத்துக்கு வாயை பொத்திக்கிட்டு இருப்பானுங்க.